சேலம் மாவட்டம் சங்ககிரியை அடுத்த மேக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் அத்தியண்ணன். இவரும் இவரது மகன் சுந்தரனும் சேர்ந்து ஜவுளி நிறுவனம் நடத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் குடும்ப தகராறில் தனியாக பிரிந்த அத்தியண்ணனிடம் குடும்பத்திற்கு சொந்தமான 10 ஏக்கர் விவசாய நிலத்தை தொழிலதிபரும் திமுக பிரமுகருமான கொக்கு பாலு என்பவர் கிரயம் பெற்றுள்ளார். இது பற்றி அறியாத சுந்தரன் தனது விவசாய நிலத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த போது கொக்கு பாலு மற்றும் அவரது மகன் உட்பட 15ற்கும் மேற்பட்ட அடியாட்களுடன் வந்து நிலத்தில் இருந்த பயிர்களை சேதப்படுத்தியதுடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த வேலிகளையும் ஜேசிபி வாகனத்தை கொண்டு சிதைத்துள்ளனர். இதுகுறித்து சுந்தரன் சங்ககிரி காவல் நிலையத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே சட்டமன்ற தேர்தலில் குமாரபாளையம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட திட்டமிட்டுள்ள கொக்கு பாலு தன் மீதான வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி காவல்துறை உயர் அதிகாரிகள் மூலம் சுந்தரன் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மிரட்டல் விடுத்து வருவதாக கூறப்படுகிறது. சாதாரண திமுக உறுப்பினராக இருக்கும்போதே 40 கோடி ரூபாய் சொத்தை அபகரிக்க முயற்சிக்கும் கொக்கு பாலு எம்எல்ஏவாக ஆனால் என்ன நடக்கும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதனிடையே கொக்கு பாலுவின் அடியாட்கள் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து பயிர்களை சேதப்படுத்திய காணொலி மற்றும் சுந்தரத்தின் ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது.